நான் இது ஃபர்ஸ்ட் கார்ல போட்டு கேட்டேன் 2017. அந்த கார்ல தான் ஃபுல்லி அட்டானா நாலுமே அட்டான ஸ்பீக்கர் ஹெட்செட்லேயே பயங்கரமா இருக்கு. அதுதான் நினைச்சுப்பாங்க தியேட்டர்ல எப்படி இருந்து போச்சு. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு இந்த சாங் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ஹெட்செட்லேயும் சரௌண்டிங் எஃபெக்டும் அப்பெல்லாம் ஸ்பீக்கரே கிடையாது. சரௌண்டிங் எஃபெக்ட் கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னே தெரியாது இந்தியாவில். இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இதுல இன்னொரு இது இருக்குன்னா, இந்த 2 வெர்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு சிங்கர் பண்ணிருப்பாரு, இன்னொன்னு இந்த படம் அந்த ஹீரோ மனோஜ் அவரே பண்ணிருப்பாரு. இன்னொன்னு இந்த படத்துல வந்து இந்த பாட்டு ட்ரூ பாட்டே வராது. சில இன்டர்லூட்ஸே வராது. பல்லவி வரும், ஒரு சரணம் வரும், 2 சரணம் பாட்டை முடிச்சுடுவாங்க. ஆனா இன்டர்லூட்ஸ்ல வீணை வச்சு மட்டுமே ஒவ்வொரு செகண்டும் டேன் டைம் வரும். ஆமா ஆமா ஒவ்வொரு இங்க ஒரு டேன் வரும், இங்க ஒரு டேன் வரும். இப்படி சுத்தி டன் வரும். அதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது 90s. 90s சாதாரண விஷயமே எனக்கு. ஒத்தமான துளி துளி இவன் பார்க்கல ரசுக்குள்ள நெஞ்சில் தீய வச்சு போனவன் அப்படி வாயில காண முன்னாடி பாசி மணி 2 கோக்கையில பாதி மனசையும்